ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 2020 டிஆர்பியோட எக்ஸாம்ஸ் தான் வந்து பண்ணால் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ் வாஸ் டிக்ளேர்ட் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன். அது தமிழில் பார்க்கலாம். சர்வதேச கூட்டுறவு தினம் யாரால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் அமைப்பு. எதுக்காக நான் தமிழ்லையும் இங்கிலீஷில் படிக்கணும்னா சில நேரத்தில் நமக்கு இங்கிலீஷில் பார்க்கும்போது டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்கிறேன். கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் ஒரிஜினேட்டட் ஃபர்ஸ்ட் இன் அப்படின்னாக்கா இங்கிலாந்து. கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் originated first in England. கூட்டுறவு இயக்கம் முதலில் எங்கு உருவானது அப்படின்னா இங்கிலாந்துல. which is known as the first known cooperative society in the world அப்படின்றது ஃபென்விக் வீவர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. உலகில் முதலில் கண்டறியப்பட்ட கூட்டுறவு இயக்கம் அப்படின்றது என்னன்னா ஃபென்விக் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் அப்படின்றது தான். The Britain Cooperative Benevolent Association and the Cooperation ட்ரேடிங் அசோசியேஷன்ஸ் வாஸ் ஃபார்ம்டு பை அப்படின்றது யாருன்னாக்கா டாக்டர் வில்லியம் கிங். பிரிட்டன் கூட்டுறவு மற்றும் வர்த்தக சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கா டாக்டர் வில்லியம் கிங் அப்படின்றால உருவாக்கப்பட்டது. இன் டேஷ் த நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது NCDCயோட அப்ரிவேஷன்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் ஸ்ட்ரென்தனிங் த கோஆபரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். எப்போ அது ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க 1963. தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் கூட்டுறவு துறையை மேம்படுத்த எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1963. The Madras government sent dash for studying the cooperative movements in European countries அப்படின்றது சர் ஃபெட்ரிக் நிக்கோல்சன் அப்படின்றவங்க சொல்றாங்க. யாரை சென்னை அரசு ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள அனுப்பியதுன்னா சர் ஃபெட்ரிக் நிக்கல்சன். In the dash 5-year plan, the All India Rural Credit Review Committee was set up அப்படின்னா 4th அப்படின்னு சொல்றாங்க. எந்த 5 ஆண்டு திட்டத்தில் அகில இந்திய கிராமிய கடன் பரிசீலனை குழு அமைந்தது அப்படின்னாக்கா 4வது 5 ஆண்டு குழு. இது வரைக்கும் 12 5 ஆண்டு குழு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கடைசியா போட்டது என்னன்னா 2012 2017 வரைக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Nash was a German who organized cooperative societies for providing credit to big farmer அப்படின்னாங்க டாக்டர் ஹார்ஸ் அப்படின்றவங்க. பெரிய விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக கூட்டுறவு சங்கங்களை புனரமைத்த ஜெர்மானியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா டாக்டர் ஹார்ஸ் அப்படின்றாங்க. Who is known as the father of cooperation in England? ராபர்ட் ஓவன். இங்கிலாந்தினுடைய கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யாருன்னா ராபர்ட் ஓவன். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கிட்டூட்சன் அண்ட் மோஷாவின்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அப்படின்னா இஸ்ரேல்ல. அதிக எண்ணிக்கையிலான கிப்ஹுட்சம் மற்றும் வந்து மோஸ்வெயின்ஸ் எங்கு காணப்படுகிறதுனா இஸ்ரேல் கண்ட்ரில. The first burial societies were established on cooperative lines in Sweden. கூட்டுறவில் முதலில் அடக்கம் செய்பவர்களுக்கான சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க ஸ்வீடன்ல. The first consumer societies which was established in 1866 in Denmark was the result of the efforts of Pastor Sohn. முதலாக 1866 டென்மார்க்கில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் நிறுவிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னா பாஸ்டர் சோன். 97th Constitutional Amendment Act came into force from the date அப்படின்றது என்னன்னா 15/2/2012. 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 15/2/2012. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க செண்பகம் துரைராஜன் கேஸ்ல 1951 தான் கொண்டு வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. Directive principles of state policies related to cooperative societies are mentioned in dash of the Indian Constitution அப்படின்னா Article 43B.
மாநில அரசின் கொள்கைகள் கூட்டுறவு சங்கத்தில் தொடர்புடையது என்பது டேஷ் இந்திய அரசியலமைப்பிலுடைய கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிவு 43B. அப்போ இந்த பிரியாம்பிள் அப்படின்றது என்னன்னு கேட்டாக்கா, நம்ம பிரியாம்பிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரியாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரியாம்பிள்ல முக்கியமான ஒரு 5 வார்த்தை இருக்கு. அது என்னன்னு கேட்டாக்கா, ஃபர்ஸ்ட் சோவரிஜன், ரெண்டாவது வந்து பண்ணாக்கா சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலரிசம், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பண்ணா டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் அப்படின்ற 5 வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஆர்டிகல் 19 அப்படின்றது என்னன்னு கேட்டா நம்மளோட சுதந்திரத்தை பத்தி சொல்லக்கூடியது. ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 19 மொத்தம் 6 விதமான உரிமைகளை வந்து பண்ணாக்கா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்தியன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இந்த இயர் அப்படின்னா 1912. Indian Cooperative Society Act was passed in the year 1912. அப்போ 1990 என்ன வந்திருக்கும், ரவுலட் சட்டம், பாலாஜாபாக் படுகொலை, இது எல்லாமே வந்து பண்ணா நம்மளுக்கு வந்திருக்கும். அடுத்து வந்து பண்ணா 1949 வந்து பண்ணா நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பண்ணாக்கா வந்திருக்கும். செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பண்ணா ஃபினிஷ் ஆயிருக்கும். ஃபினிஷ் ஆயிருந்தது 1939 to 1945. ஸோ 1949 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கி நம்மளுக்கு கொஞ்சம் டெவலப்டு சொசைட்டியா கொஞ்சம் மாறிட்டு வந்திருப்போம். இந்திய கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னாக்கா 1912. Next, the chairman of the committee which drafted the first Credit Cooperative Society Act of India was அப்படின்றது எட்வர்ட் லா. இந்தியாவில் முதல் கூட்டுறவு கடன் சங்கங்களுடைய சட்டம் அமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எட்வர்ட் லா அப்படின்றவங்க. நெக்ஸ்ட், கமிட்டி ஆன் கோஆபரேட்டிவ் லா 1987 இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டேஷ் கமிட்டி அப்படின்னு சொன்னாக்கா அர்த்தநாதீஸ்வரன் கமிட்டி. 1987 அமைக்கப்பட்ட கூட்டுறவு சட்டம் பற்றிய குழு இவ்வாறு அழைக்கப்படுறதுன்னு கேட்டாக்கா அர்த்தநாதீஸ்வரர். அப்போ இது கீழே இருக்கக்கூடிய சௌதாரி, ராஜ்பிகார் அப்படின்றது, மிர்சா, அப்புறம் கோர்வாலா, இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. There were dash sections in the Indian Credit Cooperative Society Act 1904 29 இருக்கு. 1904 ஆண்டின் இந்திய கூட்டுறவு கடன் சங்கத்தின் சட்டத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குன்னா 29 பிரிவுகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. The registrar can order for the winding up of a society under section 137. கூட்டுறவு சங்கத்தினை இணைக்க பதிவாளரால் ஆணையிடப்படும் சட்ட பிரிவு எண் எது அப்படின்னா 137. Next question. In cooperative's decision making is taken by managing director. அப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட டிசிஷன் மேக்கிங்கோட அத்தாரிட்டி பவர் யார்கிட்ட இருக்கும்னா மேனேஜிங் டைரக்டர் இருக்கும். அது தமிழ்ல சொன்னா மேலாண்மை இயக்குனர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கூட்டுறவு சங்கத்தின் முடிவுகளை எடுப்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேலாண்மை இயக்குனர். Management is a multi-purpose organ that manages the business and manages the managers and manages the workers, and work is the definition given by யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா PF ட்ராக்கர் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. மேலாண்மை என்பது ஒரு பலநோக்கு நடவடிக்கையாகும். இது நிறுவனத்தினுடைய தொழில், பணியாளர் மற்றும் மேலாளர்கள் ஆகியோரையும் நிர்வகிப்பது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னாக்கா PF ட்ராக்கர். All India Rural Credit Review Committees was set up in the year 1969. Actually இந்த 1969 நம்மளால மறக்கவே முடியாது. பிகாஸ் நம்ம மெட்ராஸ் அப்படின்றது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மாத்தினது வந்து பண்ணாக்கா அண்ணா பீரியட்ல. அப்பதான். அது மட்டும் இல்லாம 1969 தான் அண்ணா இறந்திருப்பாரும் கூட. ஆட்சி வந்தது வந்து 1967. ஸோ இந்த இயர் எல்லாமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அகில இந்திய கிராமிய கடன் பரிசீலனை குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1969. The All India Rural Credit Survey Committees was set up under the chairmanship of none of the காட்களும் கிடையாது, கார்பேவும் கிடையாது, ரங்கராஜனும் அப்படின்றவங்களும் கிடையாது. ஸோ காட்கள் அப்படின்ட்டு 4வது 3வது 4வது 5வது திட்டமானது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. அகில இந்திய கிராமிய கடன் அளவு குழு இவரது தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இவங்கள யாருமே கிடையாது. த அபிஷியல் மேனேஜிங் த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆர் அக்கௌண்டபிள் டு அப்படின்னாக்கா த மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் கணக்குகளை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா சங்கத்தினுடைய உறுப்பினர்கிட்ட தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின்.
பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி. அப்போ பிஎஸ்சிஎஸ் அப்படின்னாக்கா என்ன அப்படிங்கிற அப்ரிவேஷன்ஸ் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி as set up by அப்படின்றது என்னன்னா மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உருவாக்கப்படுவது எவ்வாறு அப்படின்னாக்கா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மூலமா தான் உருவாக்கப்படுதான். The fundamental function of management include the following அப்படின்னு சொல்லி போகும்போது இன்கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ டேட்டா ப்ராசஸிங் மட்டும் தான் கிடையாது. அப்போ பிளானிங் இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு, கண்ட்ரோலிங்கும் இருக்குது. டேட்டா ப்ராசஸிங் மட்டும் கிடையாது. ஒரு மேலாண்மையினுடைய அடிப்படை பணிகளை உள்ளடக்கியதில் தவறானது தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நடைமுறைப்படுத்துதல் மட்டும் கிடையாது. SSA அப்படின்றது சர்வீஸ் ஏரியா அப்ரோச் வாஸ் அடாப்டட் இன் த இயர் 1983. இன்னொன்று SSAன்னு சொல்லுது, இன்னொன்று இருக்கு, அது என்னன்னா சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவை பகுதி அணுகுமுறை எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1989. சர்வீஸ் ஏரியா அப்ரோச் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் பர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் வியாஸ் கமிட்டி. எந்த குழுவின் பரிந்துரைப்படி சேவை பகுதி அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது? வியாஸ் குழு. An employee can make his or her role meaningful by எது மூலமா மீனிங்ஃபுல் ஆக முடியும்னா ரோல் லிங்கிங். அதாவது ஒரு பணியாளர் தனது பங்களிப்பை இதன் மூலம் அர்த்தம் உள்ளதாக மாற்றலாம். எதன் மூலமா அப்படின்னா இணைவதன் மூலமாக. டிரான்ஸ்பர் பிரைஸ் மெக்கானிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ் த எவல்யூஷன் ஆஃப் ட்ரூ ப்ராஃபிட் அண்ட் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் பேங்க் பிரான்ச்சஸ். பரிமாற்ற விலை முறை அப்படின்றது என்னன்னா வங்கி கிளைகளின் உண்மையான லாபம் மற்றும் செயல்திறனை மதிப்பிடுவது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல 30 கொஸ்டின்ஸ் வந்து how much time is allowed to file a dispute connected with the election in a society na 2 months. ஒரு சங்கத்தின் தேர்தலின் போது ஏற்படும் தகராறு குறித்து தாக்கல் செய்திட ஆகும் கால அளவு அப்படின்னா 2 மாதம் அப்படின்னு சொல்றாங்க. The president of a cooperative society is member. கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் என்பவரான உறுப்பினர். இப்போ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்ம பார்த்தது எல்லாமே மெம்பரை பத்தி தான் வந்துட்டே இருக்கு, நீங்க பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபாலோட் பை கோஆபரேட்டிவ்ஸ் இன் இந்தியானா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அது தமிழ்ல கூட்டாட்சின்னு சொல்லுவோம். பின்வரும் நிறுவன கட்டமைப்புகளில் எது இந்தியாவில் கூட்டுறவுகளால் பின்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. கூட்டாட்சி கட்டமைப்பு. Cooperation is included in the dash schedule of Indian Constitution அப்படின்னாக்கா Schedule 7. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் கூட்டுறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 7ல தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒன் மேன் ஒன் ஓட் பிரின்சிபிள் வாஸ் ரெக்கமெண்டட் பை டேஷ் கமிட்டி அப்படின்னாங்கன்னா மெக்லகான். ஒரு நபர் ஒரு வாக்கு கொள்கையை டேஷ் குழு பரிந்துரைத்தது அப்படின்னாக்கா மெக்லகான் அப்படின்ற குழு தான். ஷேர் லீக்கேஜ் டு பாரோயிங் இஸ் அப்ளிகபிள் டு அப்படின்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். கடன் வாங்குவதற்கான பங்கு இணைப்பு இதற்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா கூட்டுறவு வங்கிகளுக்கும் பொருந்தும். DCCB ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்மீடியேட்டரி பிட்வீன் அப்படின்னாக்கா SCB அண்ட் PACS. ஆல்ரெடி நம்ம PACS பத்தி ஒன்று பார்த்துருந்தோம், அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய கூட்டுறவு வங்கிகள் கீழ் வருபவற்றிற்கு இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுனா மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். A certificate registration signed by the registrar shall be dash evidence that the society there is mentioned in duly registered unless it is provided that the registration of the society has been cancelled. Conclusive. ஒரு பதிவாளரால் கையொப்பம் இடப்பட்ட சான்றிதழ் என்பது சங்கம் பதிவு ரத்து செய்யப்பட்டதற்கான டேஷ் ஆதாரம். அதுவரை அந்த சங்கம் ரத்து செய்யப்படாது அப்படின்னு கேட்டாங்க. இறுதியானது வரைக்கும் நம்ம கேன்சல் ஆகாம இருக்கும். Dissolution of society. Registrar after inspection or inquiry or on application received from 52% of members of society may cancel the registration of society if in his or her opinion the society should be dissolved அப்படின்னா it has to be 75%. சங்கத்தின் கலைப்பு என்பது பதிவாளர் அவர்கள் ஆய்வு மற்றும் விசாரணை முடிவில் அல்லது 52% உறுப்பினர்களிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட்ட பின்பு
பதிவாளர் சங்கத்தின் பதிவினை நீக்கம் செய்து பின் தன் கருத்துப்படி சங்கத்தினை கலைக்க முடியும்னா இது 75% இருக்க வேண்டும். A registered society shall receive deposits and loans from persons who are not members only to such extent and under such conditions as may be prescribed by the அப்படின்னாக்கா rules அப்படின்னு சொல்லலாம் or by laws. ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம் தனது சங்கத்தில் உறுப்பினர் அல்லாத நபர்களிடம் இருந்து வைப்புத் தொகை மற்றும் கடன்கள் பெறுவதற்கு உரிய நடைமுறைகள் எதில் தெரிவிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா விதிகள் அல்லது சட்டங்கள். NABARD was set up on the recommendations of the committee headed by அப்படின்னாக்கா சிவராமன் கமிட்டி. NABARD வங்கி அமைய பெற்றது எந்த குழுவின் பரிந்துரையின் தலைமையில் அப்படின்னா சிவராமன் குழு. இது கொஞ்சம் இதுவா போகுது எனக்கு இப்போ. Next question, identify which is not the function of primary agricultural credit society அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது எல்லாமே none of the above தான். ஏன்னா இதில் இருக்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு வாட்டி படிச்சுக்கணும்னா படிச்சுக்கணும், இல்லை நான் சொல்லணும்னா சொல்கிறேன். To accept deposits and provide the timely, adequate, short and medium term loans to members on reasonable rate of interest, term and conditions. ஒன்று அது கரெக்டாக தான் இருக்கு. இல்லை. To promote and develop the habit of thrift among the rural people. To undertake education, advisory and welfare functions for the benefits of farmers. ஸோ இப்போ தமிழில் எந்தவித செயல்பாடுகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் அடையாளமானதாக கருதப்படவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது எதுவுமே கிடையாது. அப்போது இது ரிலேட்டடாக இருக்கிறது என்னன்றது நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கேன் பாரோ ஃபண்ட்ஸ் அட் பேங்க் ரேட். கூட்டுறவு வங்கிகள் கடன் பெறுவது எதன் அடிப்படையில்னா வங்கி வீதத்தின் அடிப்படையில். ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன்ஸ் த டேஷ் வில் ப்ரிப்பேர் மாடல் MOUs மாடல் பேலன்ஸ் ஷீட் ஃபார்முலா ஃபார்மேட் ஃபார் PACS அண்ட் DCCBS அப்படின்ட்டு NABARD டேஷ் பரிந்துரையின்படி மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி அமைப்பின்படி ஐந்தொகை குறிப்பினை தொடக்க வேளாண்மை கடன் சங்கம் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தயாரிக்கின்றன அப்படின்னு சொன்னா NABARD எடுத்து எதுக்காங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கான லோன் கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. The reform package largely refers to dash approach is addressing the issues of the primaries first and then removed ahead bottom up. சீர்திருத்த தொகுப்பு பெரும்பாலும் டேஷ் அணுகுமுறை பிரச்சனைகள் குறித்து முதலில் முதன்மையானது மற்றும் முன்னோக்கி நகர்தலுக்கு பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு கேட்டா கீழிருந்து மேல் அப்படின்றது தான். ஆக்சுவலி இப்போ நம்ம நிதி ஆயோக் அப்படின்றது நம்ம கீழே இருந்து மேல் தான் போறோம். ஆக்சுவலி பிளானிங் கமிஷன் மேல இருந்து கீழே வர மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இருக்கும். ஆனா இப்போ கொண்டு வந்திருக்க நிதி ஆயோக் அப்படின்றது கீழே இருந்து மேல போற மாதிரி ப்ராசஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இதுவும் ரிலேட்டடா இருக்கு. டேஷ் இஸ் த ரேட் அட் விச் பேங்க்ஸ் பார்க் தேர் ஷார்ட் டேர்ம் எக்ஸஸ் லிக்விடிட்டி வித் த RBI அப்படின்னாக்கா ரிசர்வ் ரெப்போ ரேட். டேஷ் எந்த விகிதத்தின் அடிப்படையில் வங்கிகள் தங்களுடைய குறுகிய கால உபரியாக உள்ள நீர்ம ஆதாரத்தை பாரத ரிசர்வ் வங்கியிடம் வழங்குகின்றதுனா ரிசர்வ் ரெப்போ விகிதம். A bank account of a self-help group is to be opened with dash numbers of members அப்படின்னா 3. சுய உதவிக்குழு வங்கி கணக்கு டேஷ் நபர்களால் துவக்கம் செய்யப்படுகிறதா 3 நபர்களால. NABARD provided dash refinance to all banks lending to JLGs under investment credit அப்படின்னா 100%. NABARD வங்கி டேஷ் மறுநிதியாக அனைத்து வங்கிகளுக்கும் அந்த வங்கி JLG குழுக்களின் முதலீட்டுக்காக கடன் வழங்க அளிக்கிறது அப்படின்னா 100%. Which principle of lending is a tool for ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா டிவோர்சிட்டி. எந்த கடன் கொள்கை இடர் மேலாண்மைக்கு ஒரு கருவியாகும் பன்முகத்தன்மை. விச் டேர்ம் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் ஷர்ஃபென்சி ஆக்ட் அப்படின்றது நான் என்ஃபோர்ஸ்மெண்ட்.
சர்ஃபேசி ஆக்ட் இஸ் தொடர்பில்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அமலாக்கமற்றது. பாதுகாப்பு இருக்கு, புலனமைப்பும் இருக்கு, பாதுகாப்பு நலனும் இருக்கு. A better NPA management would not result in increase in market risk. ஒரு நல்ல என்பிஏ மேலாண்மை என்பது இதனை விளைவிக்காது. எதை விளைவிக்காது? சந்தை அபாயத்தை அதிகரிக்கும் அப்படின்றது தான். அப்போ லாபத்தை அதிகரிக்கிறதுன்றதோ இல்ல வங்கியின் கடன் தகுதி லாபத்தை அதிகரிக்குன்றதோ இல்ல வைப்பு தொகையாளர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கின்றதோ இதுல கிடையாது. Which of the following is correct அப்படின்னா a demand draft is a negotiable instrument அப்படின்றது தான் கரெக்ட். பின்னொருன்றில் எது சரியானது? கேட்பு பணவிடை என்பது மாற்றக்கூடிய ஆவணம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல கருவின்னு சொல்லலாம். அதுதான் கரெக்டா இருக்கு. மற்றது எல்லாமே தவறா இருக்கு. The relationship between bankers and customers in case of safe deposit locker is lesser and lazy. அது பாதுகாப்பான வைப்பு அறை தொடர்பில் வாடிக்கையாளர்களுக்கும் வங்கிக்கும் இடையான உறவு என்பது எதுன்னா குத்தகை அளிப்பவர், குத்தகை பெறுபவர். பேங்க் செல்ஸ் வேரியஸ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் இஸ் கால்டு கிராஸ் செல்லிங். வங்கி பல்வேறு நிதி தயாரிப்புகளை விற்பது இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குறுக்கு விற்பனை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போனா கரெக்டா இருக்கு, தேர்டும் ஃபோர்த்தும் தப்பா இருக்கு. ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? செக்ஷன் 31 ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் அப்ளைஸ் ஒன்லி டு த பேங்கர்ஸ். அது கரெக்டா தான் இருக்கு. A forged signatures is not mandate of the consumers. அதுவும் கரெக்டா தான் இருக்கு. A consumer is bound to inform the banker about the last check leaves. இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. The bankers is first bound to honor a consumer's check and only there after exercise is right of sell off. இது பண்ணா self off. இது பண்ணா இல்ல. சரி அல்லது தவறானதை குறிப்பிடுக. பிரிவு 31 படி செலவாவணி முறிச்சட்டம் என்பது வங்கிகளுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான். ஒரு போலி கையொப்பம் வாடிக்கையாளர்களுடைய கட்டளை அல்ல அப்படின்ட்டு கரெக்ட் தான். ஒரு வாடிக்கையாளர் தொலைந்த காசோலைகள் பற்றி வங்கிக்கு அறிவிக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்லாம் எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. தொலைஞ்சு போச்சுனாலும் தான். ஒரு வங்கியாளர் என்பவர் வாடிக்கையாளரது காசோலைக்கு மரியாதை செலுத்த கடமைப்பட்டவர். மேலும் அதற்கு அடுத்தபடியாகத்தான் தனது உரிமையை நிறுவுவதற்கு நடவடிக்கையை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1, 2 சரியா இருக்கு, 3, 4 மட்டும் தவறா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. State whether the following is not considered as negotiable instrument அப்படின்னாக்கா letter of credit. பின்வருவனவற்றில் எது மாற்று முறை ஆவண சட்டம் கீழ் வருவதில்லை அப்படின்னாக்கா கடன் கடிதம் தான் வராது. பிரசன்ட் CRR மற்றும் SLR ரேட் இஸ் அப்படின்னா பிரசன்ட்லி என்ன இருக்குன்றது இதுல கொடுத்துருக்க எதுவுமே கரெக்ட் கிடையாது. தற்போது உள்ள CRR மற்றும் SLR சதவீதம் என்ன அப்படின்றது இங்க இல்ல. தெரிஞ்சாக்கா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடியது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் பிரான்ச் டாக்குமெண்ட் இன்க்ளூட் த ஃபாலோயிங். சூஸ் த இன்கரெக்ட் வெர்ஷன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்களான்னு. நம்ம அவசரத்துல இதை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் போட்டு விட்டுறக்கூடாது. ஸோ கரெக்டா இல்ல இன்கரெக்டான்றதை பார்த்துட்டு போடுங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட் அப்படின்றது மட்டும் தான் தப்பா இருக்கு, மற்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. கிளையின் முக்கிய ஆவணங்கள் பின்வருவனவற்றில் உள்ளடங்கியது அப்படின்னு கேட்கறாங்க. அது எது மட்டும் கிடையாதுன்னா செயல்திறன் மதிப்பீட்டு அறிக்கை மட்டும்தான் கிடையாது. What are the ways to generate a fund by the Apex Cooperative Bank அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷேர் அண்ட் கலெக்டிவ் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் சப்சிடி ஃப்ரம் கவர்மெண்ட். இது 3மே இருக்குது. கீழ்கண்டவற்றில் எவ்வகைகளில் மாநில கூட்டுறவு வங்கி நிதியினை திரட்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 1 பங்குத்தொகை, 2வது வைப்புகள் பெறுதல், 3வது பார்த்தா மாநில அரசிடமிருந்து மானியம் பெறுதல். இல்ல நுழைவு கட்டணம் மட்டும் கிடையாது. ஹூ இஸ் நாட் ஏ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிட்பி மட்டும் தான் கிடையாது. அப்போ SCBI இருக்கு, RBI இருக்கு, IRDA இருக்கு, எல்லாமே இருக்கு. யாரு ஒழுங்குபடுத்துவர் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி. Which of the following is considered as performing asset? இதுக்குண்டான ஆன்சர் லோன் அகெயின்ஸ்ட் டேர்ம் டெபாசிட். கீழ்கண்டவற்றில் எதில் செயல்படும் ஆஸ்தியாக கருதப்படுகிறது அப்படின்னா
கால வைப்புக்கு எதிரான கடன் அப்படின்றது ஆஸ்தி. ஓகே, ஆஸ்தியாக இருக்கு. ஓகே, ஆஸ்தி மீன்ஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்குதுன்னு சொல்றாங்க. எவ்ரி பேங்க் ஷுட் ஹாவ் எ மினிமம் ஆஃப் டேஷ் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ஆன் CRAR அப்படின்னா 9%. தட் மீன் 9%. ஒவ்வொரு வங்கியும் வைத்துக் கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச கேபிட்டல் அடிக்வேட் ரேஷியோ ஆன், அதாவது இங்க இல்லாம இந்த அண்டர்லைன் பண்ணாம இருக்கு, இங்க நல்லா மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பிராக்கெட்ல. CRAR உடைய அப்ரிவேஷன் என்னன்றது கேபிட்டல் அடிக்வேட் ரேஷியோ. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்னா 9%. A loan overdue for a period not exceeding 15 months is classified as substandard asset. ஒரு கடன் 15 மாதத்திற்கு மிகப்படாமல் செலுத்தப்படாமல் இருந்தால் அது எந்த வகை ஆஸ்தியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்குன்னா துணை நிலையான ஆஸ்தி. If a cooperative bank keeps deposits with other institutions or companies, it considered as கிராண்டிங் அன்செக்யூர்டு லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டுறவு வங்கியால் பிற நிறுவனத்தில் இட்டு வைக்கப்பட்டுள்ள முதலீடுகள் இவ்வாறு கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னா பாதுகாப்பற்ற கடன்களை வழங்குதல் அப்படின்னு சொல்றாங்க. பேங்க்ஸ் ஷுட் மெயின்டைன் SLR ஆன் டெய்லி பேசிஸ். அப்ப SLR எதை பேசிஸ்ல இது பண்ணிருக்காங்க, டெய்லி பேசிஸ்ல தான் வந்து இப்ப ஃபாலோ பண்றாங்க மெயின்டெனன்ஸ். வங்கிகள் சட்டப்பூர்வ ஆதார தொகையை பராமரித்தல் அப்படின்னு சொல்றது தினசரி அடிப்படையில். Break-even analysis is a technique widely used by banks for அப்படின்றது எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. Predicting the effects of changes in interest rate. முறிவு கூட பகுப்பாய்வு என்பது வங்கிகள் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பம். இதுல தவறான பதிப்பை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்போ வட்டி வீதங்களில் மாற்றத்தினை கணிக்க அப்படின்றது தான் தவறா இருக்கு. நிம் அப்படின்றது என்னன்னு கேட்டா NIM, நிம் அப்படின்றது அப்ரிவேஷன் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்றது அது எதை சொல்லுதுன்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் அசெட். நிகர வட்டி அளவு என்பது என்ன அப்படின்னா வட்டி வருமானம் மற்றும் வட்டி செலவினத்திற்கிடையே உள்ள சதவீதம் அல்லது வித்தியாசம் சொல்லலாம். கிரெடிட் கார்டு இஸ் எ டேஷ் அப்படின்னா போஸ்ட் பெய்ட் கார்டு. சரியா, நம்ம எல்லாம் செலவு பண்ணதுக்கு அப்புறமும் இது பண்ணுது. அதான் போன்ல கூட கேட்பாங்க ப்ரீபெய்டா போஸ்ட் பெய்டான்றது. அந்த மாதிரி கிரெடிட் கார்டுன்றது போஸ்ட் பெய்ட் கார்டு. கடன் அட்டை என்பது பின் செலுத்து அட்டை. எக்ஸ்பேண்ட் CRR ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். CRR மீன்ஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல அதுதான், தமிழ்லயும் அதே தான். The dash has stipulated the fit and proper criteria for directors of banking companies அப்படின்றது RBI. வங்கி நிறுவனங்களின் இயக்குனருக்கான சரியான மற்றும் முறையான அடிப்படைகள் கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்றது பாரத ரிசர்வ் வங்கி. 70%, that means 70% of working population of India is engaged in primary sectors. What's the meaning primary sector அப்படின்றது என்னன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாமே நம்ம பிரைமரி செக்டர்ஸ்ல தான் சொல்லுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ மீன் பிடிக்கிறது, ஆடு மாடு மேய்க்கிறது, அது எல்லாமே நம்ம அந்த பண்ணைகள் எல்லாமே பிரைமரி செக்டர்ஸ்ல தான் வரும். இந்தியாவின் 70% உழைக்கும் மக்கள் எந்த துறையில் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி போகும்போது முதன்மை துறை. அண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம பப்ளிக், அதாவது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், இந்த மூன்றாவது செக்டார்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுல மூன்றாவது செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் செக்டார்ஸ்ல தான் நம்ம அதிகமா இன்கமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நியர்லி ஒரு 54% கிட்ட இருக்கு. நம்ம பிரைமரி செக்டார் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்தியா ஆஸ் டேஷ்னா மிக்ஸ்டு எக்கானமி. நம்மளோட இது என்ன எக்கானமினா மிக்ஸ்டு எக்கானமி, அதாவது தமிழ சொன்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலப்பு பொருளாதாரம்னா கவர்மெண்டோட இதுவும் இருக்கும் அண்ட் பிரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டர் ரெண்டுமே மிக்ஸ்டுல இருக்கும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன்டு வித் எதை கன்சர்ன் பண்ணுது அப்படின்னா பிஹேவியர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிசிஷன் மேக்கர்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் பிரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். இது ரெண்டுமே இருக்கக்கூடியது. நுண்ணிய பொருளாதாரம் என்பது இதனுடன் தொடர்புடையது. தொழில் துறையில் முடிவு எடுப்பவரை சார்ந்தது. பொருளுக்கும் சேவைக்கும் உள்ள
விலை நிர்ணயிப்பது அப்படின்றத பத்தி சொல்றாங்க. The main objective of first 5-year plan was அப்படின்னா development of the agricultural including irrigation and power projects. முதலாவது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது எது அப்படின்னு சொன்னா வேளாண் விரிவாக்க வளர்ச்சி நீர்ப்பாசனம் மற்றும் சக்தி திட்டத்தினை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. The Niti Aayog entrusted with the development of India was formed to replace Planning Commission. இது ஆல்ரெடி நான் சொன்னேன். பிளானிங் கமிஷனை ஆல்டர்னேட் பண்ணி வந்தது தான் நித்தி ஆயோக். ஆக்சுவலி இந்த பிளானிங் கமிஷன்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1950 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது ஃபார்ம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷனும் கொண்டு வந்தாங்க. அது என்ன கமிஷன் சொல்லிட்டு கமெண்ட்ல மார்க் பண்ணுங்க. இந்தியாவின் வளர்ச்சிக்காக எதனை நீக்கி நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டதுன்னா திட்டமிடல் ஆணையம். இன் விச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5-year plans preference was given to the weaker sections of the society அப்படின்னா 5th. ஆக்சுவலி இந்த 5th 5-year பிளான் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அருவி கட்டாவோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த 5-ஆண்டு திட்டத்தில் நலிவடைந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னாங்க 5 ஆண்டு. சிலதுல 6 ஆண்டு திட்டம் கூட கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எது இருக்கோ அதை பார்த்து நீங்க போட்டுக்கோங்க. India's wage policy is based on cost of living. இந்தியாவின் ஊதிய கொள்கை இதை அடிப்படையாக கொண்டதுன்னா வாழ்க்கை செலவு அடிப்படையாக கொண்டிருக்கான். பாவர்ட்டி கேப்ன்றது என்னன்னா the difference between poverty line and actual income level, so fall those living people that line. வறுமை இடைவெளி என்பது வறுமை கோடு மற்றும் உண்மையான வருமானம் ஆகியவற்றுக்கு உள்ள வேறுபாடு. இதனால் அக்கோட்டிற்கு கீழ் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. The headquarters of World Trade Organization is in Geneva. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கே உள்ளது அப்படின்னா ஜெனீவால தான் இருக்குது. நெக்ஸ்ட், எக்ஸஸ் டியூட்டிஸ் ஆர் டாக்ஸஸ் ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமோடிட்டிஸ். கலால் வரி விதிக்கப்படுவது எதுக்காக அப்படின்னா பொருட்களின் உற்பத்திக்காக. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தாலே நம்ம நல்லா கவனமா பார்த்து வச்சுக்கணும். பொருட்களின் விற்பனையா இல்ல பொருட்களுடைய ஏற்றுமதியா இல்ல இறக்குமதியா பொருட்களுடைய உற்பத்தியா அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனாலதான் இங்கிலீஷ்ல நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ என்னன்னு கேட்டா ப்ரொடக்ஷன் ஆஃப் கமோடிட்டிஸ். Who was the first president of Indian National Congress? W.C. Banerjee. அப்ப 2வதுக்கு என்ன அப்படின்னா 3வதுக்கு என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. அப்போ W.C. பானர்ஜி அப்படின்றது 1885 ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பண்ணா கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்திருக்கும். 1886 2வது மாநாடு நடந்திருக்கும். 1887 3வது மாநாடு நடந்திருக்கும். அது யார் வந்து பண்ணாக்கா பிரசிடென்டா இருந்தாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யாருன்னாக்கா W.C. பானர்ஜி. Who wrote the book The Discovery of India அப்படின்ற புக் எழுதியவர்னா நேரு. இந்தியாவின் கண்டுபிடிப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா நேரு. ஆக்சுவலி இதுலயும் ஒரு டவுட் வரும், மோதிலால் நேரு அல்ல ஜவஹர்லால் நேருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஜவஹர்லால் நேரு தான் எழுதியிருப்பாரு. மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருடைய அப்பா. அவர் எழுதிருக்க மாட்டாரு, ஜவஹர்லால் நேரு தான் எழுதியிருப்பாரு. இதையும் கொஸ்டின்ல நம்ம ட்ரிக்கியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கேட்கலாம். வேர் வாஸ் த குவிட் இந்தியா ரெசல்யூஷன் பாஸ்ட் அப்படின்னா பாம்பேல. வெள்ளையனே வெளியேறிய இயக்கம் அப்படின்றது இந்தியாவில தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேக்குறாங்க, பாம்பேல. Which of the following was the first woman president of the Indian National Congress அப்படின்னா சரோஜினி நாயுடு தான் சொல்றாங்க. பின்வருவர்களில் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராக இருந்தவர் சரோஜினி நாயுடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள கவி குயில்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நைட்வுட் பட்டமும் கொடுத்துருக்காங்க. Who gave the slogan of do or die அப்படின்னா do or die, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகனை சொன்னவர் யாருன்னா காந்திஜி தான் வந்து பண்ணா சொல்லியிருப்பாரு. அதே போல சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தோம்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து பண்ணாக்கா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா 1939 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஜவஹர்லால் நேருவால் தான் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்ல அந்த முகவரில வந்து பண்ணா வந்ததுக்கான காரணம் அவர் தான். இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். The interim government formed in the year 1946. இடைக்கால அரசு உருவான ஆண்டு 1946. யாரோட தலைமைனா நேருவோட தலைமையில. How many Carnatic wars were fought between the English and the French? 3.
ஓகேவா? கர்நாடிக் வார் எத்தனை நடந்திருக்கு? 3 நடந்திருக்கு. ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையான எத்தனை கர்நாடக போர்கள் நடைபெற்றது அப்படின்னா 3. த ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கன்சிடர்ட் ஆஃப் 72 டெலிகேட்ஸ். முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் இதை கொண்டிருந்ததுன்னா 72 பிரதிநிதிகளை கொண்டிருந்ததுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் போனாங்கன்னா 22 பேர் போயிருப்பாங்க. ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் பெங்கால்னா லார்ட் கர்சன். ஆக்சுவலி இந்த வங்க பிரிவினை அப்படின்றது என்னன்னா 1905 தான் இந்த வங்க பிரிவினை அப்படின்றது வந்து படம் வந்திருக்கும். அதுக்கு காரணமா இருந்தவர் என்ன? கர்சன் பிரபு. அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வங்காளத்தை அங்க பிரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, எங்களால ஆட்சி பண்ண முடியல, அதனால பிரிக்கிறோம்னு சொல்லிட்டு பொய்யான ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி உண்மையான ரீசன் என்னன்னா, இந்துவையும் முஸ்லீமும் பிரிக்கிறதுக்கானதான ஒரு சதி வேலை தான் அந்த கர்சன் பிரபு செஞ்சது, அந்த வங்க பிரிவினைன்றது. ஆக்சுவலி இது ரீஇன்வைட் ஆனது 1911. கிவ் மீ பிளட் இன் டான், ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம், ஹூஸ் வேர்ட்ஸ் ஆர் தீஸ் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். இது யாருடைய வாசகம்? இது நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ். சொல்லிட்டேன் அவ்வளவுதான். சொல்லிட்டேன் அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். இது ரெக்கார்ட் ஆனது கொஞ்சம் டெலிட்